ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய் மூர்த்தம் பறிச்சு நீ சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னா அந்த அம்மனுக்கு நான் காலமெல்லாம் நன்றி கடன் பட்டவனா இருப்பேம்மா. தாத்தா, முதல்ல நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு மாத்திரையை போடுங்க. என்னங்க Girls, 1 minute. ஏன்பா உயிர் எடுக்கிற? அக்கா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவர் என்ன சொல்ல வராருன்னு கேப்போம். இரு, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் என்ன அப்பான்னு சொல்றதை நிறுத்துங்க. நீங்க எல்லாம் ரங்கியோட ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். சோ கால் மீ சிங்கம். அசிங்கம் தான் கூப்பிடணும். அப்புறம் என்ன, கண்டினியூ பண்ணு. நோ 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 நோ, அப்படிதான் பேசக்கூடாது. சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். நான் ரங்கிய லவ் பண்ற விஷயம் ஒரு அப்பளத்தை வச்சு ப்ரப்போஸ் பண்றத பாத்திருக்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். அவகிட்ட என் மனச சொல்லணும். அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல என் உயிரை உருக்கி வார்த்தையா எழுதி வச்சிருக்கேன். இத மட்டும் என் ரங்கி படிச்சா அவ்வளவுதான், காதல் பொங்கிட்டு வரும். ஓ, உங்க காதல் பொங்க வேற செய்யுமா? கலக்குறீங்க சிங்கம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த லெட்டரை நீங்க ரங்கி கிட்ட சேர்த்துங்க ப்ளீஸ். உலகத்திலேயே அம்மாவை கரெக்ட் பண்ண பிள்ளைங்க கிட்ட லெட்டர் கொடுக்கற அப்பனா நீ மட்டும் தான் இருப்ப. டோன்ட் கால் மீ அப்பா ப்ளீஸ். இந்த லெட்டரை ரங்கி கிட்ட கொடுத்துருங்க. இதெல்லாம் கொண்டு போய் எங்களால கொடுக்க முடியாது, நீயே கொண்டு போய் கொடு. Hey girls, 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 please. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம், ஒரு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி, சரியான டைமா பார்த்து ஸ்ட்ரைட்டா இந்த லவ் லெட்டர் நானே கொடுத்துறேன். லவ்க்கு மீடியேட்டர் இருக்குது தப்பு. ரங்கி ரங்கி ரங்கி. மாமாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு ஒண்ணுமே தெரியலையே. நர்மதா ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா அவளும் ஃபோன் பண்ணாம இருக்கா. சரி, நாமளே ஃபோன் பண்ணி பாப்போம். அச்சச்சோ, நம்ம நினைச்ச மாதிரி அம்மா கால் பண்றாங்க. ஒருவேளை அத்தை பேசினதுல அருண் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அது நம்ம கிட்ட கேட்கதான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவன் என்ன சொல்லி வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. அம்மா, என்னடி போனே பண்ணல? அம்மா அமைதியா பேசுறத பார்த்தா அருண் மாட்டாம சமாளிச்சிட்டான் போல இருக்கு. உன்னதான் கேக்குறேன், லைன்ல இருக்கியா இல்லையா? அம்மா, தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்களா? தாத்தாக்கு எப்படி இருக்கு? ஓ, இது கேக்குதான் ஃபோன் பண்ணியா? ஆமாண்டி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பேசின, அதுக்கப்புறம் போனே பண்ணல. அதான் நான் கால் பண்ணேன். ஏன், என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப தாத்தா நல்லா இருக்காரு. அப்பாடா, நான் கும்பிட்ட அந்த முருகன் அவரை கைவிடல. இப்பதான் நிம்மதியா இருக்க. அம்மா, அங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? அவர் தானே பாவம், முகம்லாம் வாடி போய் மனசு உடைஞ்சு போய் வந்திருந்தாரு. எங்க என்கிட்ட சொன்னா நானும் கஷ்டப்படுவேன்னு நினைச்சு எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சு வச்சுட்டாரு. அவரை பார்க்கவே பாவமா இருந்தது. இதெல்லாம் என்னாலதான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அப்பா மனசு யாருக்குமே வராதும்மா. ரங்கநாயகி அத்தை நடந்த உண்மை எதுவும் தெரியாம அவரை என்னென்னமோ பேசி திட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்தா அந்த இடத்துலயே உண்மையெல்லாம் உடைச்சு கத்தி பேசிருப்பாங்க. ஆனா அப்பா ஒரு வார்த்தை கூட பேசாம என்னவோ எல்லா தப்பும் அவரு மேல இருக்க மாதிரி உள்ள அழுதுகிட்டு வெளிய காட்டிக்காம போயிட்டாரு. பாவம்மா அப்பா.